தமிழகத்தில் தேதிகள் பொறுத்த வரைக்கும் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு சில மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புண்டு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி முதல் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சில மாவட்டத்தில் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும். ஏன்னா நமக்கு ஜனவரி 12 முதல் கனமழை அப்படிங்கிற தேதிகள் ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக சொன்ன தேதியிலிருந்து கனமழை வந்து நமக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன்னா எந்தெந்த தேதிகளிலிருந்து முதல்ல மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த தேதிகளிலிருந்து கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஜனவரி 11 வரைக்கும் அதிகமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இன்றைக்கே எங்களுக்கு மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க. குறிப்பாக ஜனவரி 11 நாளைய தினங்கள் வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பானது கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜனவரி 12ஆம் தேதி இந்த மழை ஆரம்பித்து 13, 14, 15 மற்றும் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கனமழை ரொம்பவே தீவிரமாக காணப்படும். அடுத்தபடியாக ஜனவரி 13, 14ஆம் தேதியில் மிக கனமழையும் சில மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும். அந்த மாவட்டத்தினுடைய பேரையும் நம்ம படிச்சிடலாங்க. ஆகவே வரக்கூடிய ஜனவரி 12, 13 மற்றும் 14ஆம் தேதியில் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தொண்டி, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வள்ளியூர், அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனம் முதல் மிக கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும். ஜனவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் பல பகுதிகளிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை நம்ம பார்த்துடலாங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடையும். ஆகவே ஜனவரி 12, 13 மற்றும் 14ஆம் தேதி இந்த 3 நாட்களும் மிக கனமழை, ஆரஞ்சு அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழையானது உறுதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து 10 மற்றும் 11 மழை வருமானு கேட்டிருந்தீங்க. நம்ம தேதிகள் மாற்றிட்டோம். நிறைய பேர் இன்னமும் அந்த 10, 11லேயே மழை வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. 12, 13 மற்றும் 14ஆம் தேதியிலிருந்து நிறைய இடங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா தென் மாவட்டங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் கன முதல் மிக கனமழையாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இந்த பகுதிகளில் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சரியாக 12ஆம் தேதி மழை தொடங்கி 14ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை விட்டு விட்டு நமக்கு பதிவாகும். 11 வரைக்கும், நாளை வரைக்கும் பெருசாக நமக்கு மழை பொழிவு தெரியாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிய ஆரம்பிக்கும். ஜனவரி 12ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை சற்று கடுமையாக இருக்கும். ஆகவே நமக்கு இதுதான் ஒரு கடைசி மழை பொழிவாக நமக்கு வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு அப்புறம் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி வரைக்கும் நமக்கு பனிப்பொழிவு இருக்கும். அப்புறம் மார்ச் மாதத்தில் வழக்கம் போல் கோடை வெயில் பொறுத்தவரை மார்ச் முதல் வாரத்திலிருந்து அதிகரிக்க போகுது. ஆகவே இந்த ஒரு கடைசி மழை ஒரு வெள்ளத்தில் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். தற்போதைக்கு மிக மிக கடுமையான வெள்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மிக கனமழை வந்து 4 மாவட்டம் சொன்னோம் இல்லையா, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும்
தென்காசின்னு சொல்லி ஒரு 4 மாவட்டங்கள் நம்ம மிக கனமழை கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை பெய்யும் போது தாழ்வான பகுதிகளில் சற்று மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். அங்கே தான் நமக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள், தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்திலும் கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். 12ஆம் தேதி கனமழையாக ஆரம்பித்து 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மிக கனமழையானது புரட்டி போடும். ஆகவே நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சற்று கவனம் கண்டிப்பாக தேவைப்படுது. கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க, சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அளவில் நமக்கு வந்து ஆபத்துகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு மிதமான மழை, மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்களில் ஏதேனும் ஆபத்துகள் இருக்குமா? ஏன்னா இப்போ பெங்கல் புயல் வந்து கடந்த நாட்களில் உருவாகி இதே போல தான் இலங்கைக்கு அருகே உருவாகி தொடர்ந்து விழுப்புரம், கடலூருக்கு அருகே கரை கடந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியை புரட்டி போட்டது போல மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உள் மாவட்டத்தை புரட்டி போடுமா? கடைசியாக ஒரு முறை ஒரு தாழ்வு பகுதி உள் மாவட்டத்தை புரட்டி போடுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் தற்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வானிலையானது மிக இயல்பாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக இயல்பான ஒரு வானிலை பொறுத்தவரை காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு நமக்கு பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாருமே டேட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோஸ்டல் ஏரியாஸ், கடலோர பகுதிகள் முழுவதும் ஜனவரி 12லேருந்து மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியில் ஜனவரி 12, 13, 14 3 நாளும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவானது கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு பலத்த மழை எதிர்பாருங்க. கடலோரங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு பலத்த மழை எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பகுதியான கனமழையாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூரில் பெரிதளவு கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேனி மாவட்டத்தில் வேணால் மிதமான மழை சில இடத்துல எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே கனமழை, அதுதான் நம்ம கனமுதல் மிக கனமழை அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் தென்காசியில். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மாடரேட் ரெயின்ஃபால், மிதமான மழை மட்டும்தான் கன்னியாகுமரியில் பதிவாகுங்கிறத சொல்லிடுறோம். ஒரு 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் தான் கடுமையான மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குமே தவிர மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே மிதமான மழை தான் நண்பர்களே. அடுத்தபடியாக நமக்கு ஏன்னா அடுத்த மழை தேதிகள் எப்போன்னு சொல்லி இப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனவரி மாதம் 12 முதல் 16 வரை நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். இதுக்கு அடுத்து மழை வரப்போகுதுன்னா எப்போ மழை வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மழை முடியட்டும், முதலாவதாக இந்த கனமழை முடியட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோடு நம்ம வருவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரிய வரும். இல்லைனா உங்களுக்கு எந்த தேதியில் மழை எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் தெரியாமல் போயிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து உங்கள் மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள். நம்ம ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும்.